Cams எல்லாமே connected message கேட்குங்க. We'll start in another 1-2 minutes. எல்லாரும் அந்த connected message ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுவீங்கல்ல, போட்டுருங்க. செஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு. ஆம், உங்களோட புது பார்ட்னர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நான் பிஃபோர் ஐ இன்வைட் அருள் சார், நான் வந்து இந்த செஷனோட இம்பார்ட்டன்ஸ் மட்டும் சொல்லிட்டு நான் இன்வைட் வில் ஸ்டார்ட் இன் 1 minute. தென் ஃபார்முலா ஐ இன்வைட் அருள் சார். ஸோ கெட் ரெடி. எவ்வளோ பேருக்கு சிமாஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம், இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ண போறேன்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் சாம்சங், சூப்பர் சாம்சங். வேற யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம்? சுபிதா, ஓகே. பவித்ரா, சூப்பர். வேற யாரும் ஃபர்ஸ்ட் டைம்? எல்லா குரூப்லயும் உங்க குரூப்ல கனெக்டட் மெசேஜ் போட்டுருங்க. மெயின் குரூப்ல போடுங்க. எல்லா குரூப்லயும் வந்து 8:35 வில் ஸ்டார்ட். சரி, இந்த சிமாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, கிரியேட்டிங் மை ஓன் ஸ்டோரி. கிரியேட்டிங் மை ஓன் ஸ்டோரி. ஏட்டா சிமாஸ் இது வந்து ஒரு பி ஸ்கூல்லலாம் இது வந்து ஒரு பெரிய படிப்பா படிப்பாங்க. ஐஎம்ல பெரிய பெரிய பி ஸ்கூல்ல எல்லாம் வந்து சிமாஸ் வந்து அவ்வளோ பெரிய டாபிக். ரைட்டா? லேம்ப் லைட்டர்ஸ் எப்போதுமே நம்ம வந்து அந்த கட்டிங் எட்ஜில் இருப்போம். எக்ஸாக்டா எல்லா விஷயமும் நம்ம பண்ணுவோம். ரைட்டா? சரி, சிமாஸ் என்ன அப்படின்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் இன்னொருத்தவங்கள்ட்ட அப்படியே ஒரு ஸ்டோரியா கொண்டு போறது. ஒரு ஸ்டோரி வந்து எல்லாருக்கும் ஸ்டோரி டெல்லிங். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாரு, அறிவை விட இம்பார்ட்டன்ட் வந்து இமேஜினேஷன் சொல்றாரு. அறிவை விட இம்பார்ட்டன்ட் என்ன? இமேஜினேஷன் சொல்றாரு. ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்றாரு, வேர்ல்ட்லயே நம்பர் 1 ப்ரொஃபஷன் ஸ்டோரி டெல்லிங் அப்படி சொல்றாரு. ஸ்டோரி டெல்லிங்னா நான் அந்த காலைல ப்ரொமோ ஆடியோ மெசேஜில் கூட போட்டேன், கதை விடுறது கிடையாது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஸ்டோரியா சொல்றது. ஒரு அந்த 1 minute, அந்த 2 minute ஒரு இடத்துல ஒருத்தரை நீங்க மீட் பண்றீங்கன்னா அப்படியே ஸ்டோரியா அதை எடுத்துட்டு போறது. ரைட்டா? அதாவது நீங்க வந்து புறா இருக்குன்னு வச்சுக்கலாமே. உங்க கையில வந்து நிறைய கொண்டக்கடலை இருக்கு, கடலை இருக்கு, இது இருக்கு. புறாவுக்கு தேவையான சாப்பாடு இருக்கு, கடலை கடலை பிடிக்கும்னு வச்சுக்கலாம். நீங்க எடுத்து ஓடி போய் அதை துரத்திட்டு ஓடி போய் தூக்கி அடிச்சீங்கன்னா புறா பறந்து போயிடும். ரைட்டா? அதுக்கு இப்ப பாருங்க, புறாக்கு பிடிச்ச சாப்பாடு இருக்கு உங்கள்ட்ட, ஆனா உங்களுக்கு பிரசன்ட் பண்ண தெரியல. ரைட்டா? ஆனா அதே புறா கிட்ட ஒரே ஒரு இதை போட்டீங்கன்னா கொஞ்சம் பக்கத்துல வரும், இன்னும் கொஞ்சம் போட்டா இன்னும் பக்கத்துல வரும். அப்புறம் கையில கொஞ்சம் சாப்பாடு போட்டு இப்படி காட்டுனீங்கன்னா இங்க உட்காந்து இங்க சாப்பிடும். இப்போ நிறைய பேர் நம்ம பிசினஸ், நம்மளோட ப்ராடக்ட, பியூட்டிஃபுல் பிசினஸ், பியூட்டிஃபுல் ப்ராடக்ட், ஆனா சினாரியோ 1 மாதிரி பண்ணுவாங்க. சினாரியோ 1 என்ன? துரத்திட்டு ஓடி, அவங்க எந்திரிச்சு ஓடி போய் பயந்து போய், பாவம் மக்கள். நீங்க அந்த மாதிரி சில பேர் அந்த மாதிரி பண்றதுனால ஒட்டு மொத்தமா ஆமே பண்றோம் எல்லாரையும் மக்கள் இவங்க துரத்துவாங்கடா நம்மள அப்படின்ற லெவலுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. லாஸ்ட் 30 இந்தியால 30 இயர்ஸ்ல, உலகம் பூரா 70 வருஷத்துல. ரைட்டா? ஆனா லேம்ப் லைட்டர்ஸ் என்னைக்குமே வி கிவ் சொல்யூஷன்ஸ், வி ப்ரொவைட் சொல்யூஷன்ஸ், வி சால்வ் ப்ராப்ளம். வி ஆர் அ ப்ரொஃபஷனல் ப்ராப்ளம் சால்வர்ஸ் இன் த மார்க்கெட் பிளேஸ். மக்களுக்கு இருக்க பிரச்சனைக்கு நம்மள்ட்ட தீர்வு இருக்கு. நம்ம தீர்வை அழகா கொண்டு போய் கொடுக்குறோம். அந்த தீர்வை கரெக்டா கொடுக்கறதுக்கு பேர் தான் சிமாஸ், கிரியேட்டிங் மை ஓன் ஸ்டோரி. எனக்கு 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 பிடிச்சமான விஷயம், எனக்கு நடந்த ஒரு விஷயம், எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த மக்கள் ரசிக்கும்படி, நாட் டூயிங், அண்டர் டூயிங் கிடையாது, ஓவர் டூயிங் கிடையாது. அம்மா எல்லாம் சமைப்பாங்க, கரெக்டா உப்பு போட்டிருப்பாங்க, கரெக்டா காரம் போட்டிருப்பாங்க. ஒரு நாட்ச் கம்மி உப்பு போட்டாலும் அந்த டேஸ்ட் வராது, ஒரு நாட்ச் அதிகமா உப்பு போட்டாலும் உப்பு கரிக்கும். அதே மாதிரிதான் நம்மளுக்கு நம்மளோட ஆடியன்ஸ் கிட்ட நம்மளோட ப்ராடக்ட்ஸ், நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிய கரெக்டா அந்த கரெக்டான பதத்துல கொடுக்கறது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் சிமாஸ். அதனாலதான் நான் எல்லார்ட்டையும் சொல்வேன், இன்னைக்கு இந்த ஏஐ இருக்க காலகட்டத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 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 கிரைட்டீரியா என்ன அப்படின்னா,
ஒரு ஒரு ஃபோனை ஓபன் பண்ணி உங்களை நீங்களே பார்த்து ஒரு செல்ஃபி வீடியோ எடுக்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கில் செட். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கில் செட். ரைட்டா? அதை வளர்த்துக்குங்க. நீங்க யாருக்கும் அனுப்பலாம் வேணாம். நீங்களே எடுத்து பாருங்க. ஒரு ஒரு ப்ராடக்ட் பத்தி 1 மினிட் பேசி பாருங்க. இல்ல ஒரு ஒரு கான்செப்ட் பத்தி 1 மினிட் பேசி பாருங்க. நீங்களே பாருங்க. ஒரு 4 வாட்டி பண்ணீங்கன்னா உங்க கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆவீங்க. அதுக்கப்புறம் அதை உங்க அப்ளைண்ட் அனுப்பிச்சு இது ஓகேவான்னு கேளுங்க. ரைட்டா? ஸோ இப்போ நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட யூடியூப் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமா பேசியிருப்பேன். பட் ஐ ஸ்டார்டட் சம்வேர். ப்ராப்ளி இன்னையிலேருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பண்ற வீடியோவை பார்த்து ஐயே இந்த மாதிரி லூஸ் தரமா பண்ணியிருக்கோம்னு தோணும். பட் ஐ ஸ்டார்டட் சம்வேர்ல வி நீட் டு டூ இட். ரைட்டா? ஸோ இன்னைக்கு வந்து அந்த சிமாஸ் என்ன அப்படின்னா, நம்ம டீம்ல அருள் சார் ஃபோன் பண்ணி கேட்டாங்க எல்லா ப்ராடக்ட்டுமான்னு கேட்டாங்க. ஐ டோல்ட் நியூட்ரலைட். ஒருவேளை நியூட்ரலைட் முடிச்சு அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். பட் டு ஸ்டார்ட் வித் நியூட்ரலைட். உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இது பண்ணேன், எனக்கு இந்த இந்த நன்மை நடந்துச்சு, இந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு, என் அம்மாவுக்கு கொடுத்தேன், என் அப்பாவுக்கு கொடுத்தேன், என் கிளைண்ட்டுக்கு கொடுத்தேன், என் கிளைண்ட்டுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் இப்படி அவங்க ஃபீல் பண்ணாங்க. அப்படி என்ன சீமாஸ் வேணா இருந்தாலும் அது எவ்வளோ ஷார்ட்டா ஸ்வீட்டா எவ்வளோ சுவாரஸ்யமா உங்களோட சீமாஸ் இது என்னன்னா இதுல எல்லாம் நீங்க பேசி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா உங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்கும் மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியும். 30 செகண்ட் வாய்ஸ் நோட் அமிச்சிங்கன்னா உங்களுக்கு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு ஆர்டர் கிடைக்கும். ரைட்டா? பாசிபிள். அன்னைக்கு நான் வந்து இந்த கட் ரீசெட் அப்படின்ற ஒரு அந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சிமாஸ் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தருக்கு வாய்ஸ் நோட் அமிச்சேன். அவர் வந்து இமீடியட்டா 11,000 ரூபாய் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். அவருக்கு ஒரு ஒய்ஃபுக்கு சேர்த்து எனக்கு என் ஒய்ஃபுக்கும் கட் ரீசெட் பண்ணணும் இம்மீடியட்டா. நெக்ஸ்ட் அவர் சொல்ல கூட இல்லை, பார்த்தா டெக்கிங் கிரெடிட் ஆச்சு 11,000 ருபீஸ். யாரு கிரெடிட் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தா அவர் பேர் கிஷோர்னு இருந்துச்சு. தென் ஒரு ஒரு லெஸ் தென் அ மினிட் வாய்ஸ் நோட் இட் கம்ஸ் வித் ப்ராக்டிஸ். ரைட்டா? ஸோ நீங்க வந்து இந்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தயக்கம் இல்லாம கரெக்டா அதை ப்ரெசென்ட் பண்ண கத்துட்டீங்க, சொல்ல கத்துட்டீங்கன்னா இந்த பிசினஸ்ல எங்கேயோ எந்த லெவலுக்கு வேணா போக முடியும். சரியா? ஸோ வித் தட் ஐம் டன். I'll pass on to Arul sir. Sir, over to you, sir. Thank you, Arul sir, for accepting to do Master of Ceremony today. Cam, thank you so much, Cam. It's love to speak in Lamplaters. Hi friends, very good evening. So happy again நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்றது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிமாஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி சதீஷ் காம் ஃபேண்டாஸ்டிக்கா சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் திங், சிமாஸ் அப்படின்னா என்ன, ஏன் வந்து இந்த சிமாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். நான் இந்த பிசினஸ் எடுத்த உடனே வந்து ஒரு சிமாஸ்ல நான் கத்துக்கிட்டது. நான் ஏன் இந்த சிமாஸ் ரொம்ப முக்கியம் இல்ல ஸ்டோரி ஏன் முக்கியம்னு சொல்றேன் பாருங்க. பீப்புள் எப்பவுமே வந்து சூப்பரா சொல்லுவாங்க, தே டோன்ட் பை ப்ராடக்ட்ஸ், தே பை எக்ஸ்பீரியன்சஸ் அப்படிம்பாங்க. இது ரியல் டைம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட சிமாஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். என்னோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆம்பேல மதுநாசினி இருக்குது, சுகர் சரியாயிடும், ஃபைபர் இருக்கு, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சரியாயிடும், அவ்வளவுதான். இதை நான் சொன்னேன்னா உங்க உங்க மைண்ட்ல என்ன ஒரு தாட் கிரியேட் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்ப ஓ அப்படியா, சரி ஓகே, இவ்வளவுதானே. இப்ப நான் என்னோட சீமாஸ் சொல்றேன், அப்ப உங்களுக்கு தெரியும் ஏன் சீமாஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட அம்மாவுக்கு வந்து நிறைய நீ பெயின் இருந்துச்சு. அவங்களால கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது. எங்க போனாலும் சேர் இருக்கான்னு சொல்லி தேடுவாங்க. இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல உட்காடுறாங்கன்னா அதுக்கு பக்கத்துல ஒரு செவுரு, ஒரு கம்பி, ஒரு சேர், ஒரு டேபிள், ஒரு ஸ்டூல் அது மாதிரி கிடக்குதான்னு பார்ப்பாங்க. எதுக்காக? எந்திரிக்கிறப்ப அதோட சப்போர்ட்டோட எந்திரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிசினஸ்க்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து நிறைய பெயின் கில்லர் சாப்பிடுவாங்க இந்த வலி தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக. பெயின் கில்லரோட சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அடிக்கடி அல்சர் ப்ராப்ளம் வந்துடும், நிறைய ரிஃப்ளெக்ஸ் இருக்கும் நைட்ல, அப்படியே நெஞ்சு எரிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, எது கழிச்சு வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நைட்டு தூங்கவே மாட்டாங்க, அடிக்கடி ஏப்பம் விட்டுட்டே இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, அந்த நீ பெயினுக்கு அவங்க எடுக்கக்கூடிய பெயின் கில்லர். இதுல இருந்து வெளியில வரணுங்கிறது ரொம்ப நாள் என்னோட தாட். இந்த பிசினஸ்குள்ள வந்த உடனே குளுக்கோசமைனோட ட்ரைனிங் பக்காவா அட்டன் பண்ணேன். ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு அகிலாஜி வந்து அந்த குளுக்கோசமைன் கொடுத்து ஒருத்தங்க லைஃப் எப்படி மாறுச்சுன்னு சொன்னாங்க. அந்த கதையை கேட்க கேட்க நான் என்ன மனசுல ஃபீல் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதை என்னோட அம்மாவுக்கு கொடுக்குறேன், அவங்களுக்கு சரியாகுது, அவங்க நல்லா நடக்கிறாங்க. என்னால இமீடியட்டா அந்த கதையில இருக்கக்கூடிய பர்சனாலிட்டியா என் ஃபேமிலியில என்ன என்ன என் கூடவோ என் கூட யாரையோ ஒருத்தர் மிங்கிள் பண்ணி பார்த்துக்க முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது ட்ரைனிங். எகைன் ஒரு நாள் வந்து நம்மளோட டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பத்தி பேசினாங்க. என்னோட இன்லாக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ். எப்பவுமே அவங்க வந்து ஒரு மாதிரி டயர்டாவே இருப்பாங்க. டயபெட்டிஸ்னால வர எல்லா சேலஞ்சும் இருந்தது. நம்ம ப்ராடக்ட் கொடுத்தா என்னென்னலாம் சேஞ்சஸ் நடக்கும், இது எப்படிலாம் ஒர்க் பண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க.
அவங்களுக்கு வந்து 2019ல இருந்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ அவங்களோட HbA1c வந்து 5.8. டாக்டர் வந்து கொஞ்ச நாளைக்கு டேப்லெட் நிறுத்துங்க பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. என்னோட அம்மா வந்து அவங்கள அறியாம கீழே உட்காந்து எந்திரிக்கிறாங்க, கை ஊனாம, சப்போர்ட் இல்லாம. இப்ப யோசிச்சு பாருங்களேன். இதே ஸ்டோரி நான் சொல்றப்ப இன்னைக்கு இந்த கால்ல நிறைய பொதுமக்கள் வந்திருக்காங்கல்ல, ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்கல்ல, அவங்க ஃபேமிலியில யாருக்காச்சும் ஒருத்தருக்கு நீ பெயின் இருக்கும். அவங்க ஃபேமிலியில யாருக்காச்சும் ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்கும். இமீடியட்டா அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க? இதை வாங்கி என் அம்மா கொடுக்கணும், இதை வாங்கி என் அப்பா கொடுக்கணும், கண்டிப்பா இதே மாதிரி அவங்களும் வலி சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் ப்ராடக்டா சொல்லாம அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணும் அப்படிங்கறத சொன்னீங்க அப்படின்னா, இந்த ஸ்டோரி அப்படிங்கிறது இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வெறும் ஸ்டோரி கிடையாது. ஸ்டோரி அப்படிங்கிறத இன்னும் டீப்பா நீங்க டீகோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டோரி இஸ் ஈக்குவல் டு எமோஷன் பிளஸ் ப்ரூஃப். ஏன்னா ஹியூமன் வந்து ஹைலி இம்பாக்டட் பை எமோஷன்ஸ். நம்ம டெய்லி பண்ற எல்லா ஒர்க்குக்கு பின்னாடி ஒரு எமோஷன் இருக்கும். சம்பளம் வராம போயிருமேங்கிற பயங்கிற ஒரு எமோஷன்ஸ்க்காக ஆபீஸ் போடுறது, லைஃப்ல முன்னேறணுமே. நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க பண்ற எல்லா வேலைக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு எமோஷன் தான் உங்களை புஷ் பண்ணிட்டே இருக்கும். இந்த ஸ்டோரி டெல்லிங்ல என்ன ஆகும் அப்படின்னா, எமோஷனோட சேர்த்து நான் ப்ரூஃபும் காமிக்கிறேன். என் மாமியாருக்கு சரியாயிடுச்சு, என்னோட அம்மாவுக்கு சரியாயிடுச்சு, நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிற பட்சத்துல பீப்புளுக்கு இந்த ஸ்டோரி வந்து பயங்கரமா ரிலேட் ஆகும், பயங்கர ட்ரஸ்ட் பில்ட் பண்ணும். இந்த ட்ரஸ்ட் பில்ட் பண்றதுனால என்ன ஆகும்? நம்ம கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தோணும். சேம் திங் இப்ப ஆல்ரெடி நம்ம இந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய நிறைய பீப்புள், இப்போ ஆல்மோஸ்ட் 83 பீப்புள் கனெக்ட் ஆயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் உங்களோட நியூட்லைட்டோட சீமா சொல்லுங்க. எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எவ்வளவு பீப்புள் இருக்காங்களோ அதை பொறுத்து we can find time. நீங்க என்னென்ன ப்ராடக்ட் எடுத்தீங்க, என்ன சேலஞ்ச் இருந்தது, அந்த ப்ராடக்ட் நீங்க கொடுத்து எதர் உங்களுக்கு ஆர் உங்க ஃபேமிலி மெம்பர் ஆர் உங்களோட கிளைண்ட்டுக்கு கொடுத்தது மூலியமா என்ன கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் நீங்க பாத்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஏன்னா நியூட்லைட் வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் செக்மெண்ட். அதுவும் லேம்ப்லைட்டர்ஸ் வந்து இட்ஸ் நாலேஜ் பேங்க் பேன் இண்டியால. நீங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு சீமாஸ், நீங்க சொல்ற ஒரு வார்த்தை, ஒரு லைன் இந்த இந்த காலில் நியூவா இருக்க ஒருத்தவங்களுக்கு ஒரு பயங்கர பிரேக் த்ரூ கொடுக்கலாம். தேங்க்யூ. நான் ஒருத்தரா அன்மியூட் பண்றேன். சதீஷ் கேம், நீங்க பேசலாம் கேம். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஓ, என்னோட இது கையில ஃபர்ஸ்ட் காட்டுதா? எஸ் கேம். சரி, நான் என்னோட என்னோட சீமாஸ் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து when I started this business, ஸோ வந்து இதுல வந்து கேள்விப்பட்டிருக்கோம், இந்த ப்ராடக்ட் இருக்கு, பிஸ்னஸ் இருக்கு. இந்த பிஸ்னஸ் வந்து நான் ஜாயின் பண்ணப்போ 50 வருஷம், இப்போ 70 வருஷம் இல்லையா? நான் ஜாயின் பண்ணப்போ 50 வருஷம், 50 வருஷமா இருக்கு. இப்படிலாம் வந்து நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் போனோம், கேள்விப்பட்டோம். அப்பெல்லாம் பிசிக்கல் மீட்டிங். இந்த மாதிரி ஜூம் கிடையாது. 20 இயர்ஸ் பேக் ஜூம் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, ரைட்டா? எல்லாம் பட்டன் ஃபோன் தான், அந்த மாதிரிலாம். அப்போ வந்து ப்ராடக்ட் பத்தி கத்துக்கணும்னா டைரெக்டா போகணும். நம்மளோட ஸ்டோர் வந்து ட்ரைனிங் ஹால் வந்து இதுல இருக்கும், கிரீன்ஸ் ரோட்ல இருக்கும். டைரெக்டா போகணும். அது வீக் டேஸ்ல நடக்கும். நான் வந்து சேல்ஸ்ல இருந்தேன், அகிலா வந்து சாஃப்ட்வேர்ல இருந்தாங்க. சாஃப்ட்வேர் சேல்ஸ் இருந்தேன், அகிலா சாஃப்ட்வேர்ல டெவலப்மெண்ட்ல இருந்தாங்க. லீவை போட்டுட்டு லீவை போட்டுட்டு லீவை போட்டுட்டு லீவை போட்டுட்டு நாங்க போவோம். நான் சேல்ஸ்னால அப்படி ஆன் டியூட்டியில போவேன். போய் அந்த ட்ரைனிங் எடுத்த ஹாலை பிடிச்சி இடம் பிடிச்சி உட்காந்து ட்ரைனிங் ஹாலில் நடக்கும், கிரீம்ஸ் ரோட்ல. அப்போ நியூட்லைட் பத்தி கத்துட்டப்போ அவங்க வந்து சொன்னாங்க. அப்போ வந்து அயன் ஃபாலிக் அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து இட்ஸ் கால் செரி அயன். இப்போ அதோட அட்வான்ஸ்டு இல்லையா? அப்போ வந்து இட்ஸ் கால் அயன் ஃபாலிக். அயன் ஃபாலிக் வந்து ஹீமோகுளோபின் வந்து லெவல் இன்க்ரீஸ் பண்ணும், அனீமியா பிரச்சனை சால்வ் ஆகும். இது வந்து நியூட்லைட் தான் வேர்ல்ட்ல நம்பர் 1 ஃபுட் சப்ளிமெண்ட், ஆர்கானிக் சப்ளிமெண்ட். நான் வந்து டவுட்லாம் கேட்டேன், இது சாப்பிட்டா என்ன ஆகும், இதெல்லாம் சாப்பிடலாமா, சப்ளிமெண்ட்லாம் சாப்பிடலாமா? எனக்கு ஒன்றும் ஐடியாவே கிடையாது. கேட்டப்போ அந்த மேம் சொன்னாங்க, கீரை சாப்பிட்ற மாதிரி சார், ஆனால் கீரை நம்மளால டெய்லி சமைச்சு சாப்பிட முடியாது. ஒரு மாசத்துக்கு லெஸ் தென் 300 ரூபாயில 3 மாசத்துக்கு 1000 ரூபாய்க்கு கம்மியா, 3 மாசத்துக்கு 300 ரூபாய்க்கு கம்மியில உங்களுக்கு வந்து அயன் வந்து ஹீமோகுளோபின் கிடைக்கும் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு வந்து, ஏன்னா என் அம்மாவுக்கு வந்து பர்சனலா ஹீமோகுளோபின் லெவல் வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி, ரொம்ப வீக்கா இருப்பாங்க, உடம்ப பாத்துக்கிறது கிடையாது, அப்படியே அப்படி அப்படி இருப்பாங்க. ஸோ வந்து நானும் அகிலாவும் ஃபர்ஸ்ட் டைமா வி பாட் ஹீமோ இது அயன் கேவ் இட் டு, அதான் எங்களோட ஃபர்ஸ்ட் சிமாஸ். ஆனா அந்த ஒரு கோர்ஸ் முடியறதுக்குள்ள அவங்க ஹீமோகுளோபின் லெவல் வந்து வேற லெவலுக்கு மாறினதை வந்து என்னால பார்க்க முடிஞ்சு. பார்க்க முடிஞ்சுன்னா என்ன, சும்மா இல்ல, ரிப்போர்ட் எடுத்து பார்க்க முடிஞ்சு.
ரிப்போர்ட் முன்னாடி இருந்த ஹீமோகுளோபின் லெவலுக்கும் இப்ப இருந்த ஹீமோகுளோபின் லெவலுக்கும் எனக்கு வந்து அவங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் என் பாட்டிக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், அப்ப கால்சியம் மெக்னீசியம் வாங்கி கொடுத்தோம். அந்த கால்சியம் மெக்னீசியம்ல அவங்க வந்து ஸ்ட்ரென்த் நீ பெயின் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. குளுக்கோசமின் வாங்கி கொடுத்தோம். அப்புறம் வந்து பர்சனலா வந்து அப்ப எவ்வளோ ரொம்ப கம்மி சேலரி, நியூட்ரைட்டுக்கு வந்து பட்ஜெட்லாம் அப்படிலாம் பிளான் பண்ணணும். அப்புறம் அதையே ஒரு பெரிய கோலா செட் பண்ணோம். நியூட்ரைட்டு யோசிக்காம நம்ம உடம்ப பேரண்ட்ஸ் உடம்ப பாத்துக்கிற லெவலுக்கு இன்கம் சம்பாதிக்கணும்ன்றத ஒரு கோலா செட் பண்ணோம். அப்புறம் ஐ ஸ்டார்டட் யூசிங் நியூட்ரைட். இப்ப 20 இயர்ஸ் திரும்பி பார்த்தா 20 இயர்ஸ் ஐம் கன்சூமிங் நியூட்ரைட். நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, யாரோ வந்து கேட்டாங்க, நீங்க என்னெல்லாம் சதீஷ் நியூட்ரைட் எடுப்பீங்க? ஐ செட் எவ்ரிதிங். இந்தியா இந்தியால என்னென்ன இருக்கோ எவ்ரிதிங். நான் 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 சப்ளிமெண்ட்ஸ் கன்சியூம் பண்றதை பாத்தீங்கன்னா நீங்க பயந்துருவீங்க. பயந்துருவீங்க இந்த சென்ஸ், வேற நியூட்ரியட் பத்தி புரியாதவங்க யாரா பார்த்தாங்கன்னா பயந்துருவாங்க, இந்த பாவம் இந்த பையன் வந்து என்னென்னமோ சாப்பிட்றான்னு. பட் தேங்க் காட், ஏன்னோ என்னோட சீமாஸ் நானே தான். யூனோ யூனோ வாட் ஐ மீன், ரைட்டா? ஸோ இது வந்து இது என்னால இந்த ஃபுல் செஷன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்க முடியும். சீமாஸ் பத்தி ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸா என்னால கொடுக்க முடியும். பட் நிறைய டீம்ல இருக்காங்க, எல்லாரும் பேசிட்டோம். பட் என்னோட சீமாஸ் வந்து அந்த ஹீமோகுளோபின், அயன், என்னோட பேரண்ட்ஸ்க்கு அந்த இன்க்ரீஸ் ஆனது இருக்கு இல்லையா, அது என்னோட பர்சனல் சீமாஸ். தேங்க்யூ அருள் சார். தேங்க்யூ ஸோ மச்ங்க கேம். லினிதா கேம், நான் உங்களை அட்மிட் பண்ணியிருக்கேன், நீங்க பேசலாம். ஹாய் ஆல், குட் ஈவினிங். எனக்கு நிறைய சிமாஸ் இருக்கு. பட் என்னோட வெரி ஃபர்ஸ்ட் நியூட்ரலைட் மூலமா கிடைச்சது வந்து என்னோட பிசிஓஎஸ் பிசிஓடி ப்ளஸ் வந்து ஒபிசிட்டி. ஓகேவா? ஸோ பிசிஓஎஸ் பிசிஓடி எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், புதுசாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் நாகர்கோவிலில் ஒரு கிராமத்துல இருந்து பேசுகிறேன், பீச் ஏரியா. ஸோ எனக்கு வந்து 10 இயர்ஸ் கிட்ட இருந்துச்சு, கிட்டத்தட்ட ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே இருந்திருக்கு. பட் எனக்கு தெரியல. பட் அது வந்து நாளாக நாளாக எனக்கு வந்து வெயிட் கெயின் ஆச்சு, ஹார்மோன் இன்பேலன்ஸ். ஸோ 10 இயர்ஸாக நான் வந்து அது இதுன்னு எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். லிட்ரலி கிவ் அப் பண்ணிட்டேன். அப்போ தான் நான் வந்து இந்த பிஸ்னஸ் ஜாயின் பண்ணேன் கோவிட்ல. அகிலாஜி கன்சல்டேஷனில் எனக்கு வந்து கொடுத்தாங்க, எல்லாமே எடுத்தேன். கிட்டத்தட்ட 9 மந்த்ஸ் நான் கண்டினியூஸாக எடுத்தேன். எடுத்ததுக்கப்புறம் எனக்கு அப்படியே ஃபுல்லாக அது இருந்ததே எனக்கு தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு. சில பேர் வந்து என்ன கேட்பாங்க, உனக்கு குழந்தை இருக்கா எப்படி அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு பிசிஓசி இருந்துச்சு அந்த மாதிரி. அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அவங்க என்கிட்ட இருந்து எடுத்தாங்க. ப்ளஸ் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து டிப்ஸ் சொல்லுவாங்க, வெயிட் குறைக்கிறதுக்கு இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க என்கிட்ட டிப்ஸ் கேட்குறாங்க. ஸோ என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்னால எனக்கு இதுலேருந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியுது. நிறைய பேர் வந்து என்னோட டிரான்ஸ்மிஷன் பார்த்துட்டு கேட்குறாங்க. ப்ளஸ் எங்கள் அம்மாவுமே நியூட்ரலிட்டி நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எங்கிட்ட ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா கேளுங்க சார். மேம் பயங்கர இன்ஸ்பைரிங். இது கொஸ்டினே கேட்கறதுக்கு இல்லை, ஃபேண்டாஸ்டிக், இன்ஸ்பைரிங். எவ்வளோ ஒரு சேலஞ்சில இருந்து வெளியில வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. இன்ஃபேக்ட் இந்த பிசிஓடி இருக்குல்ல, இந்த பிசிஓடின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஜென்யூனா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா இந்தியாவில் பிசிஓடி நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்காது. மேம் சொன்னாங்கல்ல, நினிதா சிஸ்டர் சொன்னாங்கல்ல, எனக்கு பிசிஓடி இருக்குன்னு கூட தெரியாமையே நான் 10 வருஷம் இருந்தேன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் இந்த ஊர்ல இருக்காங்க. இன்ஃபேக்ட் படிச்சவங்களே கூட அதை பெருசா கண்டுக்காம டேப்லெட் வாங்கி போட்டு பீரியட்ஸ் வர வச்சு அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்காங்க. வி கேன் கிவ் ப்ராப்பர் சொல்யூஷன். எஸ் கேம், டெஃபினட்டா. இந்த பிசிஓடினால இன்ஃபர்டிலிட்டிக்கு எவ்வளவு செலவு பண்ணுவாங்க தெரியுங்களா? அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு 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 கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேம். நெக்ஸ்ட் ஸ்னேகா கேம், நான் உங்களை அட்மிட் பண்ணியிருக்கேன், நீங்க பேசலாம் ஜி. ஹாய் ஆல், ஹாப்பி ஈவினிங். ஹாய் அருள் சார், தேங்க்யூ. நான் வந்து இப்போ என்னோட பர்சனல் லைஃப்ல வந்துட்டு இருந்ததை நான் ஷேர் பண்றேன். இங்க எத்தனை பேருக்கு வந்து இந்த சி செக்ஷன் டெலிவரி பத்தி தெரியும்னு தெரியல. ஸோ ஒன்ஸ் வந்து நமக்கு அந்த சி செக்ஷன் டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து அந்த பேக் போன்ல வந்து அப்படி ஒரு பெயினா இருக்கும். எனக்கு வந்து 2022ல வந்து சிந்து பிறந்தாங்க. அதுக்கப்புறம் நான் 24ல தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அது வரைக்கும் எனக்கு அந்த 2 இயர்ஸா அவ்வளோ ஒரு அன்பேரபிள் பெயினா இருக்கும்.
அண்ட் என்னோட ஆஃபீஸில் வந்து எனக்கு அந்த 10 hour ஷிஃப்ட். ஸோ நான் அந்த 10 hours உட்காந்துட்டே தான் வேலை பார்க்கணும். கிட்ஸை நான் பார்க்கணும், வீட்டு வேலை எல்லாமே இருக்கும். பட் அந்த டைமில் வந்து எனக்கு தூங்கினா போதும் ஆயிடும் நைட் டைமில். ஆனால் கரெக்டாக வந்து அந்த படுத்தா அந்த தூக்கமே வராது. இப்போ நினச்சா கூட நான் அதை எப்படி கடந்து வந்தேன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு பெயின் வந்து இருக்கும். நான் வந்து நிறைய டாக்டர்ஸ்ட்ட கன்சல்ட் பண்ணி அவங்க கொடுத்த அந்த கால்சியம் டேப்லெட்ஸ்லாம் நான் சாப்பிட்டேன். பட் எனக்கு அதுக்கான எந்த ரிசல்ட்டும் வரல. பட் ஒன்ஸ் இந்த பிஸ்னஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணோடனே நான் ஃபஸ்ட்டு எடுத்த சப்ளிமெண்ட் வந்து கேல்மேக் டி, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய புரோட்டீன். ஸோ இது 2 தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் வந்து பயோட்டின் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த கேல்மேக் டி அந்த ஒரு 3 months அந்த ஃபுல் கோர்ஸை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து நான் போயிட்டு டெட் லிஃப்ட் வந்து பண்ணுறேன் ஜிம்மில். அதுக்கப்புறம் வந்து பார்பல் ஸ்குவாட்ஸ் பண்ணுறேன். என்னென்னமோ மேக்ஸிமம் வெயிட் வந்து நான் ஒரு 15 கேஜிக்கு இப்போ வந்திருக்கேன். 2.5லேருந்து 10 to 15 கேஜி இப்போ நான் வந்துட்டு வந்திருக்கேன். என்னென்னமோ நான் வந்து பண்ணுறேன். எனக்கு அந்த பெயினே வந்து இல்லை. எனக்கு வந்து டயர்டாகவே ஆகலை. நான் நைட்டு வந்து அந்த டைமில் கரெக்டாக அந்த டிசிப்ளின் ஃபாலோ பண்ணணுன்றதுனால நான் வந்து அந்த கரெக்டாக அந்த டைமில் தூங்குறேன். அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக எனக்கு இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்த அப்புறம் என்னோட சி செக்ஷன் ஆன எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணேன். அவங்களும் இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து அவங்களுமே வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க. பயோட்டினில் வந்து பயோட்டின் இட் இஸ் அன் அமேசிங் சப்ளிமெண்ட். எனக்கு அந்த ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ஹேர் ஃபால், அந்த ஸ்கின் இஷ்யூஸ் எல்லாமே வந்து சரியாயிடுச்சு. பயோட்டினில் மட்டுமே ஒரு 100+ பிவி வந்து நான் எல்லா மந்த்துமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 to 12 பயோட்டினாவது வந்து மூவ் ஆகிடும். ஸோ இந்த 2 விஷயமும் நான் வந்து ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி சால்மன் ஒமேகா வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மெயினாக வந்து பீரியட் கிராம்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் இது எதுவுமே வந்துட்டு இருக்காது. நான் இதை பற்றி ஏற்கனவே கூட ஒரு வாட்டி பேசியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மேஜிக் மாதிரி என்னோட லைஃப்பில் என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணிடுச்சு. 30 இயர்ஸில் வந்து நான் இவ்வளோ ஹெல்த்தியாக இருப்பேனான்றது எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மோர் தென் என்னோட 20s விட இப்போ நான் வந்து நல்ல இன்னும் லைட் வெயிட்டில் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கேன். இதை தாண்டி என்னோட இந்த நியூட்ரிலைட் வந்து நான் என்னோட கிட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கும் கொடுத்துட்ருக்கேன். அவங்களும் ஹெல்த்தியாக மாறுறத நான் பார்த்துட்ருக்கேன். இதை ஷேர் பண்ண நினச்சேன். தேங்க்யூ சார். எக்ஸலண்ட் ஜி, தேங்க்யூ ஸோ மச். ஃபேண்டாஸ்டிக் சீமாஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதை ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெக்கார்டிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் கொடுத்து இந்த மாதிரி போஸ்ட் டெலிவரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு சீமாஸ் போதும், ப்ராடக்டோட பேர் சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டுருவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஜி. நெக்ஸ்ட் சிரஞ்சீவி கேம், நான் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பேசலாம். Hi Cam, audible? எஸ் கேம். Thank you Cam. Hi team, good evening. ஸோ என்னோட சீமாஸ் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அம்மாவுக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ வந்து ஒரு வெயிட் அவங்களுக்கு ஆல்ரெடி போனில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, எலும்பு தேய்மானம் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஏதாவது ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணுறாங்க, ஏதாவது வேலை செஞ்சாங்க அப்படின்னா அந்த ஃபிங்கர்ஸ் வந்து எதனா ஒரு விரல் வந்து அப்படியே ஸ்டக் ஆகிடும், எதனா ஒரு வெயிட் தூக்குறப்போ. ஸோ அப்போ வந்து நான் அப்ளைன் கூட கனெக்ட் பண்ணியிருந்தேன் ஆதார் மேம்ட்டு காய்ச்சி வேண்டியும். ஸோ அவங்க வந்து கேல்மேக்டி கொடுக்க சொன்னாங்க. ஸோ அந்த கேல்மேக்டி கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த விரல் அந்த போன் வந்து ஸ்டக் ஆகுறது நின்றுடுச்சு. ஸோ அதே மாதிரி அவங்க போனில் எந்த பெயினுமே இப்போ சொல்கிறது இல்லை. ஸோ அவங்க செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க கூடாது, எனக்கு இந்த மாதிரி கொடுத்தான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற சப்ளிமெண்ட்ஸ்லேயே எனக்கு பிடிச்ச சீமாஸ் வந்து துளசி. முன்னாடி எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு கோல்டு அதிகமாக பிடிக்கும். ஸோ அந்த காலையில் இருந்தோன்னு நிறைய தும்புவேன். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். துளசி எடுக்க இப்போ நான் தைரியமாக ஐஸ்கிரீம் சாப்பிட முடியுது, எதனா ஒரு கோல்டு ஐட்டம் சாப்பிட முடியுது. ஸோ காலையில் தும்மல் எனக்கு அவ்வளோ இருக்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் தான் கேம். எக்ஸலன்ட் கேம். கேம், இப்போ இந்த சீமாஸை நீங்கள் வந்து பீப்புள்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சு அது மூலியமா உங்களுக்கு வந்து எவ்வளோ கிளைண்ட் கிடைச்சிருக்காங்க கேம்? சூப்பர் கேம். நான் அம்மா கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த போன் ரிலேட்டடாக நான் வந்து பீப்புள்கிட்ட பேசினப்போ எங்கள் ரிலேட்டிவில் மாமாவுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இப்போ எங்கள் அப்பா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் துளசி பற்றியும் நான் நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேங்க. சூப்பர் கேம், தேங்க்யூ ஸோ மச் கேம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஆதித்யா கேம், நான் உங்களை அட்மிட் பண்ணியிருக்கேன் கேம், பேசலாம். ஆதித்யா கேம், நான் உங்களை அட்மிட் பண்ணிட்டேன். டாக்டர் வாயால நியூட்ரிஷன் பத்தி கேட்க போறோம்.
கேம் அவங்க பிஸியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கேம். Cam, hello. கேம் உங்க வாய்ஸ் கேக்குது கேம், பேசலாம். Yeah, hi team, good evening. நியூட்ரலைட் சீமாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேம் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு பெருசாக நியூட்ரலைட்லாம் வந்துட்டு எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாம் நம்ம எதுக்கு எடுத்துக்கணுன்ற அந்த ஒரு மைண்ட் ஃபாக்ல தான் இருந்தேன். பட் அம்மாவுக்கு வந்து நிறைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு கேம். லைக் சின்ன அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஆகி அதில் நீ ப்ராப்ளம், நீ லெகமெண்ட் இதுவாகி தென் அதில் அப்படியே ஒபிசிட்டி வந்து ஆர்த்தைட்டிஸ் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரி தான் ஜென்ரலாக நியூட்ரலைட் சீமாஸ்லாம் கேட்கும்போது சரி ஒரு வாட்டி கொடுத்து பார்ப்போம் அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு நிறைய ட்ரை பண்ணாங்க. நிறைய சப்ளிமெண்ட்ஸும் மற்ற பிராண்ட்ஸ் எடுத்தாங்க, மெடிசன்ஸ் எடுத்தாங்க, சர்ஜரி தான் ஆப்ஷன்னு சொல்லிட்டாங்க, லெகமெண்ட் இருக்கு வேறு வழியே இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஒபீஸும் ஆகிட்டே போனாங்க நிறைய, அதெல்லாம் நிறைய ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸும் அப்படியே மேலே மேலே வந்துட்டே இருந்துச்சு. சரி ஒரு வாட்டி கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டட் வச்சு கட் ரீசர்ச். கட் ரீசர்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இனிஷியலாக நல்ல ஒரு 4 kg வெயிட் லாஸ் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோலி அடுத்து குளுக்கோசமைன், கேல்மேக் டி, விட்டமின் டி, அப்புறம் வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் கூட கிளாஜி சப்போர்ட்டோட சேர்த்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். லிட்ரலாக சொல்கிறேன், ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட் மொமெண்ட் தாங்க. அதெல்லாம் வந்துட்டு அம்மாவுக்கு அதை மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு நியூட்ரலைட் மேலே அவ்வளோ நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. ஐ லிட்டரலி ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் நியூட்ரலைட், லைக் கண்ணு மூடிட்டு பேச ஆரம்பிச்சிருவேன். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மட்டும் தான் கேட்கலையா, உங்களுக்கும் கேட்கலையா? ஹலோ, கேக்குது அருள் சார். ஓ அப்படிங்களா, சரி கேம், எனக்கு தான் கொஞ்சம் சிக்னல் லேட்டர். கேம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க கேம், பிரேக் ஆன மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ அதான் கேம். ஸோ அதான் அந்த அம்மாவுக்கு அது ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நல்ல நிறையவே ஹோப் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நானும் பர்சனலாக நியூட்ரல் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 சப்ளிமெண்ட்ஸ் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கேன். நானுமே அந்த ப்ரோட்டீன், பிடிஓ எடுத்துட்டு இருக்கேன், பயோட்டின், அஸ்வகந்தா, கேல்மெட்ல எடுத்துட்டு இருக்கேங்க. நிறைய நல்லாவே பெனிஃபிட்ஸ் பார்க்குறேன். முன்னே நிறைய டயர்டாகும், டெய்லி டியூட்டி போயிட்டு வர அந்த டயர்ட்னஸ்லாம் இப்போ இல்லை. நல்லா எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன். ஃபேண்டாஸ்டிக் கேம். கேம் பீயிங் அ டாக்டர் உங்கள்கிட்ட ஒரு 2-3 கொஸ்டின் கேம். ஏன் அப்படின்னா இந்த சப்ளிமெண்ட்டை நம்ம யார்ட்டையாச்சும் சொல்றோம் அப்படின்னம்னா பீப்புள் வந்து சம்டைம்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் என்னோட டாக்டர்கிட்ட கேட்டேன் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, ஆர் சம்டைம்ஸ் அந்த மாதிரி சொல்றாங்க. உங்களோட எம்பிபிஎஸ் கோர்ஸ்ல இந்த நியூட்ரிஷன் அண்ட் வெல்னஸ் பத்தி உங்களுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் கிளாஸ் இருக்கும் கேம்? இதை பத்தி நீங்க சப்ஜெக்ட்ல கவர் பண்ணுவீங்களா இல்ல கம்ப்ளீட்டா யூ ரீட் அபவுட் டிசீஸ் பத்தி தான் படிப்பீங்களா கேம்? இல்லை கேம், டோட்டலாக கிடையாது. எம்பிபிஎஸ்ல 19 சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் எம்பிபிஎஸ் இருக்குது. ஒரு சப்ஜெக்ட்ல கூட சப்ளிமெண்ட்ஸோ இல்லை ஹெல்த் அண்ட் வெல்னஸ் பற்றி எதுவுமே கிடையாது. டிசீஸ் இருக்கும், அதுக்கான ட்ரக்ஸ் இருக்கும், ட்ரீட்மெண்ட் இருக்கும், கண்டிஷன்ஸ் இருக்கும், அதுக்கான சர்ஜரிஸ் இருக்கும். தட்ஸ் ஆல். எம்பிபிஎஸோட 19 சப்ஜெக்ட்ஸ் ஒரு 4.5 years 5.5 years ப்ராக்டிஸோட சேர்த்து சப்ளிமெண்ட்ஸ் பற்றி எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம கிளினிக்கல் செட்டப்பில் வரும்போது அப்போ வேணும்னா இப்போ ஒரு சர்ஜரிலேருந்து ரிகவர் ஆகிற பேஷண்ட்ஸ்க்கு பாலிபயோன், அப்புறம் என்ஷூர்ன்ற மாதிரி நிறைய இந்த ஃபார்மசூட்டிக்கல் சப்ளிமெண்ட்ஸ்லாம் அப்போ டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பட் நாலேஜ் வைஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஓகே ஓகே கேம், இன்னொரு கொஸ்டின். இப்போ எந்த ஒரு மெடிசன் எடுத்தாலும் அந்த மெடிசனோட பிஏலே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அட்வர்ஸ் எஃபெக்ட், சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல. கண்டிப்பாக. ஈவன் தோ அந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தா கூட அவங்க அந்த மெடிசன் கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன? இப்போ நம்மளுக்கு கொடுக்குறப்ப எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் நம்ம கிளைம் பண்றது இல்லை, ஏன்னா ஃப்ரம் பிளான்ட் சோர்ஸ் அப்படிங்கறத. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்குதா கேம்? நீங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ணிருக்கீங்க? ஓகே கேம். இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, கேம் பீயிங் அ டாக்டர் நீங்க எதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் ப்ரொமோட் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா தெர் இஸ் அ சைக்கிள் கேம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபிஷியன்சி அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். டிஃபிஷியன்சி கெட்ஸ் இன்டு டிஸார்டர், டிஸார்டர் கெட்ஸ் இன்டு டிசீஸ், டிசீஸ் கெட்ஸ் இன்டு த ஃபைனல் டி, த டெத். இப்போ இந்த டாக்டர்ஸோடைய ரோல் எங்க பிளே ஆகும்னு மேஜரா கேட்டீங்கன்னா இந்த டிசீஸ் அண்ட் டிஸார்டர். இந்த மெயினா டிசீஸ், ஏன்னா டிஸார்டர்ல இருக்கும்போது கூட பீப்புளுக்கு அவேர்னஸ் இருக்காது, போக மாட்டாங்க. டிசீஸ் எப்போ வருதோ, எப்போ இல்ல ஆகுறாங்க, ஃபிக்ஸ் ஆகுறாங்க, அப்பதான் டாக்டர்ஸ் கிட்டே போவாங்க. அந்த டைம்ல அப்போதைக்கு ஃபீவரை கம்மி பண்றதுக்கோ, அப்போதைக்கு இன்ஃபெக்ஷனை கம்மி பண்றதுக்கோ ட்ரக்ஸ் பிளே ரோல். அங்க ஆக்டிவா இன்ஃபெக்ஷன் இருக்கிற டைம்ல சப்ளிமெண்ட்ஸோடைய ரோல் வந்துட்டு அவ்வளவா இருக்காது. பட் அந்த டிசிஷன்ஸின்னு ஒரு ஸ்டேட் இருக்குல்ல கேம், அந்த இடத்துலயே நம்மளோட சப்ளிமெண்ட் நல்ல ரோல் பிளே பண்ணும். ஹெல்த் அண்ட் வெல்னஸ் கோச்சஸோடைய எல்லா அந்த ரோலும் அந்த இடத்துல தான் பிளே ஆகும். பட் வி ஆர் மெயின்லி ரெஸ்பான்சிபிள். அந்த டிசிஷன்ஸின்ற அந்த ஸ்டேட்டே நம்ம கியூர் பண்ணிட்டோம்னா டிசீஸுக்கோ டெத்துக்கோ அந்த சைக்கிளே போகாது. வி கேன் அரெஸ்ட் இட் இமீடியட். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே அரெஸ்ட் பண்ணலாம். நிறைய அவேர்னஸ் வந்துட்டு இருக்கேன், பீப்புள் நிறைய பேருக்கு அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு. எவிடென்ஸான விஷயங்கள் என்னன்னா பெரிய பெரிய ஜெயிண்ட் ஃபார்மா கம்பெனிஸ், ஜெயிண்ட் மெடிக்கல் கம்பெனிஸ் எல்லாமே சப்ளிமெண்ட் இண்டஸ்ட்ரியில கால் வைக்கிறேன்.
பிக் ஓகே கம்பெனிஸ் ஓகே நிறைய பிக் கம்பெனிஸ் வந்துட்டு சப்ளிமெண்ட் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு பிகாஸ் பீப்புளுக்கு அவேர்னஸ் வந்துட்டு இருக்குன்றது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. வி ஆர் ஆல்ரெடி இது 90% நம்ம இருக்கோம். ஃபேண்டாஸ்டிக் மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த எக்ஸலண்ட் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், ஏன் இந்த கொஸ்டின் நான் கேட்டேன் அப்படின்னா, தேங்க்யூ மேம். இப்போ நம்ம டீம்லயே ஒரு டாக்டர் இருக்காங்க, ஒரு குவாலிஃபைடு டாக்டர் இந்த சப்ளிமெண்ட் ஃபேமிலிக்கு எடுத்துக்கிறாரு, ரியலா என்ன அந்த இண்டஸ்ட்ரியில் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஏன் இந்த சிமாஸ்ல கேட்குறோம் அப்படின்னா, இந்த வீடியோவை இல்லை இந்த 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 காலை வந்து ஃபியூச்சர்ல யாராச்சும் ஒருத்தங்க கேட்குறாங்கன்னா அன்னைக்கும் அவங்களுக்கு தெரியணும் ஒரு டாக்டர் சொன்ன ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச்ங்க ஆதித்யா கேம். நெக்ஸ்ட் சசிகலா கேம், நான் உங்களை அன்மிட் பண்ணியிருக்கேன், நீங்க பேசலாம். குட் ஈவினிங் கேம். எஸ் கேம். கேக்குதுங்களா? கேக்குதுங்க கேம், பேசலாம். இந்த சீமாஸ் என்னன்னா, எனக்கு வந்து ரொம்ப நாள் வருஷம் கணக்கா எனக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தது அருண் கேம். சார், டாக்டர்கிட்ட பேசணும், இப்போ நர்ஸ் கிட்ட பேசுறோம். ஓ மேம் எவ்வளவு வருஷமா நீங்க நர்ஸா இருக்கீங்க? about 20 சார். 20 இயர்ஸா இருக்கீங்க. ஸோ வந்து நீங்க பார்க்காத டாக்டர் கிடையாது, நீங்க பார்க்காத பேஷண்ட் கிடையாது. எஸ் கேம். ஓகே, ஓவர் டு யூ. நான் என்னுடைய எதுக்காக நானும் போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்தப்ப எனக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க நோஸ்ல சைனசைட்டிஸ் இருந்ததுனால. ஆனால் நான் பண்ணிக்கல, வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து அது அந்த கிளைமேட் வரும்போது, கிளைமேட் இல்லை வெயில் டைமில் கூட எனக்கு வந்து நிறைய ஸ்னீசிங் அந்த ரன்னிங் நோஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நான் இது நம்ம பிஸ்னஸில் ஜாயின் பண்ண பிறகு நம்மளுடைய நியூட்ரலைட்டு எடுத்தேன். விட்டமின் சி, துளசி, அப்புறம் எக்னீஷியா, இதெல்லாம் நான் வந்து காயத்ரி மேம் அட்வைஸ் எல்லாம் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கோர்ஸ் எடுத்தப்ப எனக்கு கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பியும் வந்துச்சு. திரும்பவும் நான் செகண்ட் மேம் கிட்ட கேட்டுட்டு திரும்ப செகண்ட் டோஸ் எடுத்தேன். இப்போ எனக்கு சுத்தமாக மழையில் நனைஞ்சாலும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் எது பண்ணாலும் அந்த ப்ராப்ளமே எனக்கு கிடையாது. ஸ்னீசிங்ன்றதே கிடையாது. பச்சை தண்ணி நான் ஆனால் சுடு தண்ணி தான் எப்பவுமே குடிப்பேன். பச்சை தண்ணி எங்கே போனாலும் குடிக்க மாட்டேன். அது மட்டும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் மழையில் நனைஞ்சாலோ எல்லாமே ஒத்துக்குது. இப்போ ஸ்னீசிங்கே கிடையாது கேம். என்னுடைய பர்சனல் சீமாஸ் இது. அம்மாவுக்கு வந்து நீ ஜாயின்ட் பெயினுக்கு நான் நியூட்ரலைட் வாங்கி கொடுத்துன்னு இருக்கேன். குளுக்கோசைமின், விட்டமின் டி, அதுக்கப்புறம் கால்மேக் டி இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் கேம். அவங்களுக்கு பெயின் இப்போ இல்லை, ரெடியூஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்பயும் ஏறுறாங்க. 77 இயர்ஸ் ஆகுது. இதுதான் கேம் என்னுடைய சீமாஸ். எக்ஸலண்ட்டுங்க மேம். நான் பீயிங் பேராமெடிக் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின். நீங்க வந்து ஆல்மோஸ்ட் 20 வருஷம் நர்ஸமா இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப நர்ஸா இருக்காங்க அப்படின்னா நீங்க நிறைய பேஷண்ட்டை பாப்பீங்க. சம்டைம்ஸ் வந்து ஒரே பேஷண்ட் ரிப்பீட்டடா வரவங்களையும் நீங்க பாப்பீங்க. இப்ப டாக்டர்ஸ்ட ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா ஒரு மெடிசன் கொடுப்பாங்க, இது சாப்பிடுங்க சரியாயிருன்னு சொல்லி அனுப்புவாங்க. ஆனா அந்த 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 ப்ராப்ளம் சரியாவாது, மறுபடியும் வருவாங்க. ஆனா நம்ம சப்ளிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கோர்ஸ் எடுத்தேன், கொஞ்சம் பரவாயில்ல, 2வது தடவை வந்ததுக்கு அப்புறம் இப்ப கம்ப்ளீட்டா அரெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்களா ஜி? இது ஹவு டு யூ ஃபீல்? இப்ப இது ஒரு மெடிசனா எடுத்திருந்தா அந்த பேஷண்ட் எவ்வளவு செலவு பண்ணிருக்கணும்? பர்மனண்டா மெடிசன்ல ஒரு பிரச்சனை கியூர் ஆகுமா, இல்ல அடிக்கடி வந்துட்டு தான் இருப்பாங்களா? இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்க வராங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் அப்படின்னா இந்த மெடிசன் எடுத்துக்கங்கன்னு ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுவீங்களா, இல்ல சப்ளிமெண்ட் எடுத்துக்கங்கன்னு சொல்லுவீங்களா உங்களோட சீமாஸ்க்கு அப்புறம்? நான் என்ன அட்வைஸ் பண்ணேன்னா, நம்ம சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறத சொல்லி தான் அட்வைஸ் பண்ணுவேன். நம்ம மெடிசன் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் சைடு டாக்டர்ஸ் எழுதுகிற மெடிசன் வந்து எடுத்துக்கினாலும் அந்த டைமுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு கியூர் ஆகும். அது திரும்பி 6 months ஒன்ஸு இல்லை 1 year ஒன்ஸு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு தான் இருக்கிறாங்க பேஷண்ட்ஸு. இந்த இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறவங்க, நம்ம மெடிசன் எடுக்கிறவங்க வந்து வர்றது கிடையாது கேம். ஃபேண்டாஸ்டிக்ங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். தேங்க்யூ கேம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த காலில் வந்து 90 people இருக்கீங்கல்ல, நீங்க வந்து பிஸ்னஸ் பீப்புளையும் பார்த்துட்டீங்க, ஒரு டாக்டர் சொல்லியும் கேட்டுட்டீங்க, ஒருத்தங்க நர்ஸா 20 years இருக்கவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியும் கேட்டீங்க. ஹவு டு யூ ஃபீல்? ஏதாச்சும் ஒரு சிம்பிள் போடுங்களேன், ஒரு ஹார்ட் சிம்பிள் போடுங்களேன் பார்ப்போம், டு சே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொஸ்டின் என்னவா இருக்கும், எப்போ நம்ம நியூட்ரலைட் பற்றி பேசினாலும் அடுத்த டவுட் எங்கே போய் நிற்கும், என்னோட டாக்டர்கிட்ட போய் கேட்குறேன், என்னோட பக்கத்து வீட்டில் ஒரு நர்ஸ் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு அந்த தாட் வரும். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ். நம்ம டீம்லயே டாக்டரும் எடுத்துட்டு இருக்காரு, நர்ஸா இருக்கவங்களும் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களே என்ன சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா மெடிசனுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் சொல்றது சப்ளிமெண்டா தான் இருக்கும்னு சொல்றாங்க. எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் பாருங்களேன். தேங்க்யூ ஸோ மச்சுங்க. நெக்ஸ்ட் சௌமியா கேம், நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். தேங்க்யூ சிஸ்டர். ஆடிபிளா? எஸ் கேம். ஓகே, எனக்கு என்ன ப்ராடக்ட் சொல்றதுன்னு தெரியல. நியூட்ரலைட்ல அந்த அளவுக்கு இருக்கு என்னோட பர்சனல் சீமாஸ்ன்னு எடுத்தாலே. பட் நான் இனிஷியலா கொரோனா டைம்ல நான் ஜாயின் ஆனப்ப
ஃபர்ஸ்ட் ஜி உங்கள்ட்ட உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் டைரக்டா. எஸ் கேம். உங்களுக்கு வந்து உங்களோட கஸ்டமர் ஒருத்தங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில இருந்தாங்க, அருள் சார், என்ன வந்து மீட் அருள் சார், பண்ணாங்க. எஸ் கேம். அருள் சார், ஒரே நிமிஷம். பிஃபோர் வி மூவ் ஆன் டு சௌமியா கேம். ஸோ ஐ தாட் இப்போ இதை சொன்னா கரெக்டா இருக்கும்ன்றதுனால சொல்றேன் நான். டாக்டர் ஆதித்யா பேசினப்ப சொன்னார்ல, நாங்க வந்து 5 வருஷத்துல வந்து 19 பேப்பர் ஏதோ படிக்கிறோம், ஆனா வந்து எங்கேயுமே வந்து நியூட்ரிஷன் பத்தி படிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. லிட்ரலா வந்து இந்த தெய்வத்துக்கு சமம் டாக்டர்ஸ் எல்லாம் இல்லையா, அவங்க வந்து ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நம்மளை காப்பாத்துறது வந்து டாக்டர்ஸ் தான். ஆனா அந்த பிரச்சனைக்குள்ள போகாம இருக்கிறது, நம்மளே எவ்வளவு தூரம் அந்த பிரச்சனைக்குள்ள போகாம இருக்கணும்ன்றது தான் சப்ளிமெண்ட் இண்டஸ்ட்ரி, ரைட்டா? ஸோ இந்த இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க இருக்கணும், ஐ மீன் இந்த இண்டஸ்ட்ரி பத்தி இன்னும் நிறைய கத்துக்கணும்னா இந்த ஒரு பர்டிகுலர் புக்கை வந்து நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. அந்த புக்கு பேர் வந்து வாட் யுவர் டாக்டர் டசன்ட் நோ அபவுட் நியூட்ரிஷனல் மெடிசன் மே பி கில்லிங் யூ. திரும்பி சொல்றேன், வாட் யுவர் டாக்டர் டசன்ட் நோ அபவுட் நியூட்ரிஷன் மெடிசன் மே பி கில்லிங் யூ. ரே டி ஸ்ட்ராண்ட் எம்டி அவர் வந்து எழுதின புக்கு 240 rupees ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். புக் ஏதோ புக் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் புக் டு ரீட். உங்க லைப்ரரியில இருக்க வேண்டிய புக்கு. வாட் நான் லிங்க் அனுப்புறேன். நான் ரைட் ஆஃப்டர் திஸ் கால் ஐ சென்ட் யூ தி ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் தட் புக் அண்ட் த லிங்க் அனுப்புறேன். ஒன் ஆஃப் த மஸ்ட் ரீட் புக். ஓடி ஆர்ல் சார். எஸ் கேம், தேங்க்யூ ஸோ மச் கேம் ஃபார் ஹைலைட்டிங் திஸ். சௌமியாஜி, உங்களுக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு கிளைண்ட்டு, அந்த கிளைண்ட்டுக்கு இந்த சேலஞ்ச் இருந்தது, அவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாங்க, இந்தந்த ப்ராடக்ட்லாம் கொடுத்தேன், நவ் தே ஆர் வெரி ஹாப்பி, அவங்க ஃபேமிலி ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி இருந்ததுன்னா சொல்லுங்க ஜி. ஸோ தட் வில் எமோஷனலி கனெக்ட் டு த பீப்புள். எஸ், நிறைய இருக்கு. லைக் என்னோட ஓன் அம்மாவே இருக்காங்க அதுக்கு எக்ஸாம்பிள். இப்போ ரீசெண்டா ஒரு 2 months முன்னாடி கைய வந்து ஒரு இதுல ஒரு பில்லர் மாதிரி இருந்ததுல வந்து இடிச்சுக்கிட்டாங்க. அதனால விரிஸ்ட் கிட்ட அது வந்து ரொம்ப இதாயிடுச்சு. நல்ல வேளை அவங்க வந்து ஒரு 2-3 years புரோட்டீன் எடுத்துக்கிட்டு இருந்ததுனால ரொம்ப டேமேஜ் இல்ல. ஸோ இங்க வந்துட்டு அவங்க வந்து மெடிசன் எல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க, டேப்லெட்ஸ் பக்கமே போக மாட்டாங்க அவங்க. ஸோ இங்க வந்துட்டு இங்க நான் வந்து புத்தூர்கட்டுன்னு சொல்லி இருக்கேன் நம்ம சென்னையில. ஸோ அங்க வந்து நான் காமிச்சேன். அதுக்கப்புறமா நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இப்போ ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஸோ அவங்கள தேத்துறதுக்காக நம்மளோட ப்ரோட்டீன் பாடி கீழ இருந்து எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தேன், குளுக்கோசமைன், கேல்மேக். இப்போ ஆஃப்டர் 2 months ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். அவங்க கை வந்து இப்போ பழையபடி ஆல்மோஸ்ட் 90% வந்துச்சு. ஸோ இது ஒண்ணு. அப்புறம் இன்னொருத்தங்க வந்து ஒரு 2 years முன்னாடில இருந்தே அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து வெயிட் லாஸ்க்காக இது பண்ணாங்க. அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்தது. அவங்களோட இது வந்து HbA1c வந்து 8 point something இருந்தது அப்ப. இப்போ நம்மளோட மதுநாஷினி அண்ட் நம்மளோட வெயிட் மேனேஜ்மெண்ட் இது கட் ரீசெட் எல்லாம் பண்ணி இப்போ அவங்களுக்கு வந்து 6 கிட்ட வந்தாச்சு HbA1c. அவங்க செம்ம ஹாப்பி. வந்து அவ்வளவா பேசவே மாட்டாங்க ரொம்பலாம். பட் இது மாத்திரம் சப்ளிமெண்ட் காலி ஆயிடுச்சுன்னா, ஜி எனக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு, எனக்கு இதெல்லாம் மாத்திரம் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களே டெஸ்ட் எடுத்துருவாங்க, விட்டமின் டி வந்து எவ்வளவு இருக்கு எல்லாமே சொல்லிடுவாங்க நம்ம கிட்ட. நம்ம வந்து அதுக்கான என்ன சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கோ அதை சொன்னாக்கா அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவாங்க. அவங்க போகிற இடத்துல எல்லாம் வந்து அவங்கள வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இப்ப இருக்கீங்க, உங்களோட ஃபேஸ்ல நல்ல தெளிவா இருக்கு, இப்படி எல்லாம் அவங்க அவங்கள பத்தி அவங்க மித்தவங்க எல்லாம் சொல்றது வந்து எனக்கு வந்து இமீடியட்டா ஒரு வாய்ஸ் நோட் போட்டு விட்டுருவாங்க. இன்னைக்கு நான் இங்க போனேன், அவங்க வந்து இப்படி என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டு அவங்களோட எடுத்த பிக்கெல்லாம் சேர்த்து எனக்கு அனுப்புவாங்க. இட் இஸ் அ வெரி வெரி ஒரு எமோஷனலா வந்து ரொம்ப இதா இருக்கும். எவ்வளவு பிளஸ்டான ஒரு பிசினஸ் இது அப்படிங்கிற மாதிரி. தட் இஸ் வாட் கேம். ஃபேண்டாஸ்டிக் ஜி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எவ்வளவு ஹாப்பியா சொல்றாங்க பாருங்களேன். தேங்க்யூ ஸோ மச் ஜி. நெக்ஸ்ட் பாரதி கேம், நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். சார் குட் ஈவினிங் சார். கேம் கேக்குதுங்க கேம், பேசலாம். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் டீம். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். நான் என்னோட சீமாஸ் வந்து நிறைய இருக்குங்க சார். நான் ஸ்டார்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு என்னோட ஃபேமிலியிலேருந்து. என்னோட கிட்ஸ் தாங்க சார். ஃபஸ்ட்டு நான் சவன்பிராஸ் கிட்ஸ் ட்ரிங்க் கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன். என் பொண்ணு பிறந்து 5 years ஆகுதுங்க சார். நான் இதில் ஜாயின் பண்ணி 3 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன். இது வரைக்கும் நான் பாப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனதில்லை. அது ஒன்று. எல்லாமே கவர் பண்ணுன்றதுக்காக ஃபாஸ்ட்டாக சொல்கிறேங்க சார். நிறைய இருக்குது.
அப்புறம் என்னோட மதர் இன்லாக்கு வந்து மைக்ரைன் ஹெட்டேக் இருந்துச்சுங்க சார். அதனால எது எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட எடுத்து பார்த்துட்டாங்க. இதனால தான் அப்படின்றது இதனால தான் அந்த ஹெட்டேக் வருதுன்னு சொல்ல முடியல டாக்டர்ஸால. அதனால நான் கட் ரீசெட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு மேம் கிட்ட சஜஷன் கேட்டு ராதா மேம் கிட்ட அவங்களுக்கு கட் ரீசெட் கொடுத்தேங்க சார். இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ஹெட்டேக்கே இல்லைங்க சார், நல்லா இருக்காங்க. ஆனா மதுநாஷினி கால்மெக் டி அவங்களுக்கு கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்காங்க சார். அப்புறம் என்னோட அம்மா அப்பாவுக்கு சார் சதீஷ் சார் வந்து ஒரு செஷன்ல சொன்னாரு, அம்மா அப்பா நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறீங்கன்னா வாயில வந்து சொல்லாதீங்க, அவங்களுக்கு வந்து புரோட்டீன் டெய்லி ஒமேகா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அது அப்போத்துல இருந்து நான் வந்து என்னோட அம்மா அப்பாவுக்கு புரோட்டீன் டெய்லி ஒமேகா கொடுத்துட்டு இருக்கேன் சார். அவங்களும் நல்லா ஹெல்த்தியா இருக்காங்க. கூட இப்ப யாரும் இல்ல, தம்பி வந்து சென்னையில இருக்கான். நாங்க என்னோட தங்கச்சி நானு வேற கட்டி கொடுத்ததுனால அங்க இருக்கோம், பக்கத்துல இருந்து பாத்துக்க முடியல. ஆனா பிடிஓ கொடுக்கறதுனால நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குங்க சார். ரொம்ப ஹெல்த்தியா இருக்காங்க, அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பருங்க, சோ ஹாப்பி. நீங்க சொல்றத கேட்கறப்பே பயங்கர எமோஷனலா இருக்கு. உங்க அப்ளைன் எல்லாரும் மெசேஜ் போட்டாங்க, நீங்களும் வந்து ஸ்டாஃப் நர்ஸா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எவ்வளவு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சிஸ்டர்? எவ்வளவு வருஷமா ஒர்க் பண்றீங்க? நான் போரூர்ல ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல்ல 15 இயர்ஸ் இருந்தேங்க சார். இப்போ முடிச்சுட்டு இங்க வந்து 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா நான் என்னோட வில்லேஜ்ல நான் சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேங்க சார். சூப்பருங்க. இப்ப நீங்க சொல்லுங்களேன், நீங்க வந்து அங்க நர்ஸா ஒர்க் பண்ணப்ப நிறைய மெடிசன்ஸ் கொடுத்து அதுல பீப்புள் வந்து கியூர் ஆகுற மாதிரி இருக்கும், மறுபடியும் ரெக்கரிங் வருவாங்க, மறுபடியும் மெடிசன் கொடுப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். இப்ப குழந்தைக்கு கொடுத்தேன், ஹாஸ்பிட்டலே இது வரைக்கும் போனதில்லை அப்படின்னு சொல்றீங்களே சிஸ்டர், ரியலாவே ஒருத்தவங்க ஒரு ப்ராப்ளம் வந்து ஹாஸ்பிட்டல் வர்றது எவ்வளவு பெரிய ஒரு பெயின், ஹாஸ்பிட்டல் போகாமையே இருக்கிறது எவ்வளவு ஒரு ஹாப்பினஸ், அதை பத்தி சொல்லுங்களேன் கொஞ்சம். கண்டிப்பாங்க சார். அது வந்து அதாவது நம்ம நியூட்ரிஷன் டிஃபிஷியன்ட் ஆனாதான் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதா இருக்கு. நம்மளே முன்னாடி இந்த மாதிரி சப்ளிமெண்ட் எடுத்துட்டு ஹெல்த்தியா வச்சுக்கிட்டோம்னா நம்ம போவே தேவை இல்லைங்களா. அதனால எல்லாருமே சப்ளிமெண்ட் எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேங்க சார். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஹாஸ்பிட்டல் போனா ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லுங்க சார். அவங்க அதாவது ஜாப் கோயரா இருந்தாங்கன்னா போற வேலையை விட்டுட்டு பிள்ளைய பாத்துக்கணும். அவங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போடுற பெயின் வந்து அது நம்ம ஃபேஸ் பண்ணணும். அந்த அந்த சிக் ஆயிட்டுல இருந்து அந்த ரெக்கவரி ஆயிட்டு நம்ம வர்றாங்களா, அது வரைக்கும் நம்ம வந்து எல்லாமே பாதிக்கப்படும். நம்ம வேலையில இருந்து நம்மளோட எமோஷனல்ல இருந்து எல்லாமே வந்து பிள்ளைய பாத்துக்கணும். அவங்க எப்போ வெளியே வருவாங்க, அவங்கள மறுபடியும் எப்போ ரெக்கவர் பண்ணி நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புவோம், அந்த மாதிரி ரொம்ப நம்ம டிஸ்டர்ப் ஆகும். அது பிள்ளைங்களும் ரொம்ப வந்து ஹெல்த் வைஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களும் கஷ்டப்படாம நம்மளும் நல்லா நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபியூ தௌசண்ட்ஸ் கொடுத்து நம்ம சப்ளிமெண்ட் கொடுத்து பிள்ளைங்களை ஹெல்த்தியா பார்த்துக்கிட்டா நம்ம சூப்பரா நம்ம கொண்டு போலாங்க சார். சூப்பருங்க, தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஒரே ஒரு கொஸ்டின், ஏன்னா இந்த காலில் இருக்க நிறைய பேருக்கு அந்த இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குதுன்னு தெரியாதுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்ப உடம்பு சரியில்லைன்னு ஒருத்தர் கூட வராங்கல்ல அவங்க கூட ஹெல்த்தியா ஒருத்தங்க. ஆமாங்க சார். ஹாஸ்பிட்டல் வந்து மோஸ்ட் இன்ஃபெக்ஷியஸ் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. உடம்பு சரியில்லாம ஒருத்தர் போறது இல்லாம கூட கூட்டு வரவங்களுக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் எவ்வளவு அதிகம், அதை பத்தி சொல்லுங்களேன். ஏன்னா அங்க ஒருத்தர் இருமுவாரு, அங்க ஒருத்தவங்க தும்முவாங்க. நல்லா உடம்பு சரியில்லைன்னு ஒருத்தவங்களை கூட்டிட்டு போறதுக்கு அந்த போறவருக்கும் சீக்கிரமா உடம்பு சரியில்லாம போறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லுங்களேன் சார். கண்டிப்பா 99% இருக்குங்க சார். ஏன்னா எல்லாருமே வந்து பொட்டன்ஷியலி இன்ஃபெக்டடா தான் ட்ரீட் பண்ணுவாங்க அங்க. அதனால எல்லாருக்குமே வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வரவங்க எல்லாருமே வந்து எல்லா வைரல் மார்க், அதாவது ஹெச்ஐவி, ஹெச்பிசி, ஜிவிடிஆர்எல் இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு வரமாட்டாங்க. அதனால எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்குமே எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹாஸ்பிட்டல் உள்ள என்டர் ஆனாலே. அதனால தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நீங்க சொல்லி அதை கேட்கணும், ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன் எனக்கு தெரியும். நம்ம டீம்ல இருக்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சொன்ன வேர்டு கவனிச்சிங்களா? உடம்பு சரியில்லாம நீங்க கூட்டிட்டு போற ஒருத்தர் மட்டும் கிடையாதுங்க, அந்த அவங்க கூட போறவருக்கும் 99% ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் ஆர் மோர் எப்ப ஹாஸ்பிட்டலுக்குள்ள கால் எடுத்து அவங்க வைக்கிறாங்களோ. இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு பையனை கூட்டிட்டு போற ஒரு அம்மா, இல்லைன்னா ஒரு வயசான ஹஸ்பண்டை கூட்டிட்டு போற ஒரு வயசான ஒய்ஃப், இந்த எல்லாத்தோட மொத்த எக்ஸ்பென்ஸையும் யோசிச்சு பாருங்களேன். ஃபியூச்சர்ல ஆக போற எக்ஸ்பென்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம ஒரே ஒரு சப்ளிமெண்ட் கொடுக்கறது மூலியமா அரெஸ்ட் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். சார் அப்புறம் இன்னொன்னு நெக்ஸ்ட் கௌரிக்கு சொல்லுங்க ஜி. என்னோட அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 47-50 இயர்ஸ்ல வரும்போது நிறைய ஹெவி ப்ளீடிங் சார், மந்த்லி அந்த பீரியட்ஸ் ஆகும்போது. அதனால அவங்க வந்து 5.7 ஹெச்பி வரைக்கும் போயிட்டாங்க. நான் வந்து அவங்க கூட இல்ல, ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஷூ கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அங்க இருந்து எனக்கு வந்து கால் பண்ணாங்க. நான் வந்து டைரக்டா ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டேன். அம்மா அங்க வந்த பின்னாடி 3 யூனிட்ஸ் பிளட் ஏத்துனாங்க. சார் அப்ப சொன்னாங்க, நீங்க வந்து அதாவது மந்த் அண்ட் மந்த் பீரியட்ஸ் ஆகணும்னா ஹார்மோன் வந்து பேலன்ஸா இருக்கணுமா,
இவங்களுக்கு ஹார்மோன் நேச்சுரலா சுரக்கல, அதனால நான் வந்து ஆர்டிஃபிஷியலா அவங்களுக்கு மந்த் அண்ட் மந்த் வர மாதிரி ஒரு இது கர்ப்பப்பைக்குள்ள வச்சுட்டு நான் வந்து அனுப்புறேன். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க அதை ரிமூவ் பண்ணிடணும். பண்ண அப்புறம் அம்மாவுக்கு இதே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஹிஸ்டெக்டமி பண்ணணும், அதாவது கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி அனுப்புனாங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா, அப்ப எனக்கு தெரியல சப்ளிமெண்ட் இதெல்லாமே எனக்கு தெரியல. நான் 2020ல டெலிவரி ஆன அப்புறம் இங்க வந்த அப்புறம் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சு இதுக்குள்ள வந்தேன். ஆனா அம்மாவுக்கு வந்து இப்போ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த 5 இயர்ஸ் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச அப்புறமா நான் டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு அந்த இதை ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு வந்து ஒமேகா 3 கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அது எடுத்த அப்புறத்துல இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க சார். அம்மாவுக்கு மெனோபாஸ் ஸ்டேஜ் அட்டன் பண்ணிட்டாங்க, ஹிஸ்டெக்டமியும் பண்ணல, ஹெல்த்தியா இருக்கிறாங்க சார். அது வந்து ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஆமாங்க சார். சோ ஹாப்பி சிஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க சொன்ன இந்த சயின்ஸ் டெர்மினாலஜிலாம் உங்களுக்கு புரியலன்னா பரவாயில்ல, பட் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த பெயின் இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் ஃபார் ஹைலைட்டிங் தட் ஸ்டோரி. தேங்க்யூ ஸோ மச்ங்க, பயங்கர இன்ஸ்பைரிங். அருள் சார், 1 minute can I take? எஸ் கேம் ப்ளீஸ். ஓகே, அருள் சார் வந்து பாரதி அவங்களும் இதே, ஐ மீன் நத்திங் இஸ் பிளான்ட். இன்னைக்கு எதுவும் பிளான் பண்ணதில்லை, பட் நிறைய மெடிக்கல் இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம டீம் காலில். சரி, இப்போ அருள் சார் ஒரு கேள்வி கேட்டார். இன்ஃபேக்ட் இந்த கேள்வி கேட்க போகிற கூட எனக்கு தெரியாது. டாக்டர் இது ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய பேர் வருவாங்க, அந்த இம்யூன் அவங்க ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும், அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். எனக்கு பயங்கர ஐ ஓப்பனர். அந்த ட்ரைனிங் இப்போ இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் டாக்டர்ஸ் இன் இந்தியாவில் இருக்க ஒரு டாக்டரோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 55லேருந்து 60. நார்மல் பீப்புளோட 8லேருந்து 10 வருஷம் டாக்டரோட ஏஜ் வந்து கம்மியா. திரும்ப சொல்றேன், நார்மல் மக்களோட 8லேருந்து 10 வருஷம் டாக்டர்ஸோட ஏஜ் வந்து அதுக்கு முன்னாடி 60 வயசுலயே நிறைய டாக்டர்ஸ் வந்து ஜகா வாங்கிடுறாங்க. அவங்க படிச்சு முடிச்சு லைஃப்குள்ள வரத்துக்கே 40 வயசு ஆகுது. நினச்சி பாருங்க. ஏன்னா அந்த இப்போ அதனால டாக்டர்ஸ்க்கு சப்ளிமெண்ட் வந்து என்கிட்ட அவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் பை ப்ராடக்ட்ஸ், ரைட்டா? ஸோ டாக்டர்ஸ்க்குமே அந்த கிளாரிட்டி வந்து இன்னைக்கு பயங்கர அதிகமா வந்துருச்சு. நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு அந்த மக்களுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண போதில்லை, டாக்டர்ஸுக்குமே ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்குமே ஜென்யூனா அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணுன்றது தான் தாட் ப்ராசஸ், ரைட்டா? அது அருள் சார் அந்த கேள்வி கேட்டோன்னே நான் வந்து எனக்கு அந்த டேட்டா ஞாபகம் இருந்துச்சு, பட் கரெக்டாக தான் சொல்கிறோமான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நான் செக் பண்ணிக்கிட்டேன். ChatGPT புட்டு வைக்குது. ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் டாக்டர்ஸ் இன் இந்தியா இவ்வளோதான், நார்மல் மக்களோட அவங்களுக்கு 8 வருஷம் ஆயுள் கம்மி அப்படின்னு சொல்லுது, ரைட்டா? நம்ம நிறைய டாக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே அருள் சார். தேங்க்யூ ஸோ மச்ங்க. டெஃபினட்டா 100%. காலையில் எந்திரிச்சதுலேருந்து கண்ணு முழிச்சதுலேருந்து கண்ணு மூடுற வரைக்கும் எனக்கு உடம்பு சரியில்லை, இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாள் பூரா சோகமான ஸ்டோரியை கேட்கக்கூடிய, எமோஷனலான ஒரு டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி டாக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கௌரி கேம், நான் உங்களை அட்மிட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பேசலாம். குட் ஈவினிங் கேம். என் பேர் நான் சேலம் தான் பேசுகிறேன். என்னோட சீமஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து 20+ இயர்ஸ் வந்து எனக்கு இருந்து. மைக்ரேன் ஹெடேக் பார்த்தீங்கன்னா தலைவலி வந்து வாமிட் கம்பல்சரி வரும். அந்த வாமிட் பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டிங் வந்து 10 டைம்ஸாவது வரும். வாமிட் தலைவலி ஸ்டார்ட் வாமிட் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லை. என்னால என்ன உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கோல்டு ப்ராப்ளம் இருக்கு, மைக்ரேன் ஹெடேக் வந்து இதெல்லாம் வருது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு அப்போ சின்ன வயசுல புரியல. அது என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து இந்த கூலான ஐட்டம் பார்த்தீங்கன்னா அந்த கூல் ட்ரிங்க்ஸ் வித் ஐஸோடு சாப்பிட்டா, தயிர் பால் இந்த மாதிரி ஐட்டம்லாம் எனக்கு வந்து புரியல எதனால வருது. டாக்டர் கிட்ட எல்லாருக்குமே போய் கேம் உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகி கேக்குது. சதீஷ் கேம், உங்களுக்கு நல்லா கேக்குதுங்களா கேம்? லைட்டா பிரேக் ஆச்சு. இப்ப கம்ப்ளீட்டா கேட்கல கேம் எனக்கு. இப்ப கேட்கல, ஸ்டாப் ஆயிடுச்சு. உங்களுக்கு சிக்னல் இல்லை நினைக்கிறேன் சார். உங்களோட வாய்ஸ் கேட்கல, நீங்க கொஞ்சம் சிக்னல் இருக்க இடத்துக்கு வர முடியும். ஒரு டிராப் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வரட்டும். லதா கேம், நான் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க பேசலாம். Good evening, everyone. Okay. Actually, I want to share my own CMOS.
I have Okay. so many CMOS. I was just thinking which one to share, but I share my personal CMOS. Actually, before joining the business, actually I started using the supplement. That is main issue I was having, actually constipation, severe constipation. I was having. I when I used to work in a corporate. This issue started actually from childhood I was having, but I couldn't get a proper solution that time and all. In I used to take medicines, so only temporary results I used to get again. But in when I joined the job, when I started working, I have to sit continuously for like 8 to 9 hours. So then again, it's triggered me. It's like a severe constipation issue. Nearly 1 month I took medicines, but in that also I didn't got any results. Then only like actually Gayatri, my upline, um, she suggested me supplements like ABH, Amlaki, Vivithaki, Aritaki, and fiber. These two supplements actually did really magic in my life. I got so much relief this from this constipation issue. Being a girl, when I was having this issue, I couldn't talk to people. I can't show my happy face to anybody. I'm not able to sit in one place. I'm not able to concentrate on my work. I'm not able to concentrate on anything because I was not happy inside, because I know myself only that how much pain I was going through. It's like really it is like a for a girl it is a shy thing to share with someone. I'm not able to share also to anybody. To talk to Gayatri, I really for that also I took little time. That time I was just I know her like a hi bye friend only. Then only I know that she's a nutrition. Just I shared in just general form. I shared with her like this. I'm facing this issue. Then she suggested me this supplements. So immediately I started, I trusted and started. When I got the result, really I got that trust on supplement. First of all, I was not knowing on the supplements, what supplements and all. When I saw the result, so I first thing it came to my mind that like me, so many people will be there like this, facing so many health issues and all, like this constipation issue, any issue. I want to help them. So then only I joined this business. So this is my famous show. Thank you so much, Lata sister. We can able to feel, we can able to understand your feelings. It is a very kind of emotional disturbance. Thank you so much for sharing this. Thank you. Thank you for the opportunity. Thank you, ma'am. நெக்ஸ்ட் ரம்யா கேம், நான் உங்களை அன்மிட் பண்றேன், நீங்க பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க சொன்னதுல ஒரு விஷயம் கவனிச்சு பாத்தீங்களா? 20 வருஷமா ஒரு ப்ராப்ளம், ஆல்மோஸ்ட் சைல்ட்ஹுட்ல இருந்து. நம்ம சம்டைம்ஸ் என்ன நினைக்கிறோம், நான் சப்ளிமெண்ட் சொன்னேன் ஒருத்தர் வேணான்னு சொல்லிட்டாருன்னு நினைச்சிடறோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கிடையாது. கரெக்டான ஆள்கிட்ட நம்ம இன்னும் சொல்லுங்கிறது தான் அதுக்கான ப்ராப்பர் ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் லதா கேம். ஒன் மோர் டைம். ரம்யா கேம், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ கேம் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னோட அம்மாவுக்கு தான் நான் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தேன். அவங்களுக்கு வந்து 35 to 40 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருமல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து லங்ஸில் அந்த இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு. நான் வந்து வசாக்கா முலேத்தி அது வந்து கொடுத்துட்ருக்கேன். எவ்ரி மந்த் ஐ வில் கிவ். ஏன்னா எனக்கு பயம், அதுக்கு இது ஸ்டாப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அது எல்லா மந்த்துமே கொடுத்துட்ருப்பேன். சீரியஸாக அவ்வளோ இருமுவாங்க. எங்கே போனாலும் எனக்கு கண்ணிலாம் தண்ணி வரும். மேரேஜுக்கெலாம் போனோம் அப்படின்னா அதை இருமல் வந்து அடக்கி வச்சுட்டு அப்படியே கண்ணில் பயங்கரமாக தண்ணி வரும். ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எங்கள் அம்மா வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ இருமுறதே எல்லாம் ரொம்ப ரேர், ரொம்ப ரேராக தான் இருமுறாங்க. பட் நான் அந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கே பிடிக்கல. ஸோ அது சப்ளிமெண்ட்ஸ் தானே, இட்ஸ் நாட் அ மெடிசன். ஸோ அதனால வந்து நான் அது கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து போன் ஹெல்த் பேஸ்கெட் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ப்ராக்டிக்கலி 2 மாதமாக தான் கொடுக்குறேன். ஸோ அது வந்து போக போக சொல்கிறேன். தென் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இவங்கெல்லாம் பேசியில் தான் ஓகே நமக்கும் மைக்ரைன் ஹெடேக் இருந்துச்சுல்ல அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு வந்து இப்போ தான் ஞாபகமே வருது. ஓகே நானும் கட் ரீசெட் பண்ணேன், அப்புறம் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறேன். பட் அந்த மைக்ரைன் ஹெடேக் வந்து எனக்கு இருந்தது அப்படிங்கிறது கூட எனக்கு ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சப்ளிமெண்ட்ஸில் வந்து ப்ராக்டிக்கலாக, அதாவது
வெளியவே நம்ம பார்க்கணும் அப்படின்னா எனக்கு வந்து பிரிட்டில் நெயில்ஸ் இருந்தது. அப்புறம் நான் பயோட்டின் வந்து ஜஸ்ட் 1 மந்த் தான் எடுத்தேன். அந்த நெயில் வந்து இப்போ நீட்டாக அந்த இதெல்லாம் போய் நீட்டாக அது அது வந்து எனக்கு பயோட்டின் பார்க்கையில எனக்கு பயங்கர மேஜிக்காக இருந்தது. பார்த்தீங்கன்னா மீன்ஸ் அது அவ்வளோ இதாக இருந்த இது எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அண்ட் ஹேர் ஃபால் கிடையாது. நான் நானும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஒமேகா அண்ட் டெய்லி இதை எடுத்துட்டு இருக்கேன். அருள் சார் வந்து அந்த ஒமேகா பற்றி அன்னைக்கு செஷன் எடுத்ததுக்கப்புறம் ஓகே எங்கள் அப்பாவுக்கும் அப்புறம் அதுலேருந்து நான் எடுக்கிறக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எங்கள் அப்பாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒமேகா கொடுக்குறேன். எங்கள் அப்பா வந்து சீக்கிரம் டயர்ட் ஆயிடுவாங்க. இப்போ ஹீஸ் அ ஃபார்மர். எங்கேயாச்சும் தண்ணியெல்லாம் கட்டிட்டு வரையெல்லாம் பயங்கர டயர்டாக தான் வருவாங்க. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஸ்ட்ரோக் வந்திருந்தது. பட் அந்த ஒமேகா சாப்பிட்றதுல இருந்து அந்த டயர்ட்னஸ் அவங்க இல்லாமல் இருக்காங்க. இன்னும் நிறையா இருக்கு கேம், நிறையா இருக்கு. பட் டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் ஐ வில் ஃபினிஷ். தேங்க்யூ கேம். ஜி ஒரே ஒரு கொஸ்டின். இப்ப அம்மாவுக்கு வந்து அந்த இருமல் இருக்குன்னு சொன்னீங்களா, அது எவ்வளவு வருஷமா இருந்தது? பிஃபோர் நம்ம சப்ளிமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்காக எவ்வளவு நீங்க செலவு பண்ணிருப்பீங்க மெடிசனுக்காக? ஹாஸ்பிட்டல் போறது 35 வர்றது இயர்ஸா டிரான்ஸ்போர்ட்? இருந்துச்சுங்க கேம். ஓகே. அப்ராக்சிமேட்டா எவ்வளவு அதுக்கெல்லாம் மெடிசன் வாங்கியிருப்பீங்க? அதுக்கு அது ஓவரால் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு ஆயிருக்கும்? ஓகே கேம், ஒரு நாங்கள் அப்ராக்சிமேட்டா கோட்டக்கல் சொல்லுங்க. வந்து அது தெரியலைங்க கேம். பட் கோட்டக்கல்ல வந்து 2.5 இயர்ஸா மெடிசன் எடுத்தோம். ஹோமியோ டாக்டர் கிட்ட ஓகே. பெஸ்ட் ஹோமியோ டாக்டர் கிட்ட வந்து ஒரு 2 இயர்ஸா எடுத்தோம். அதுவும் ஒர்க் ஆகல. அப்புறம் பெங்களூர்ல ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் அலோபதி அங்கேயும் நாங்கள் எடுத்தோம். அங்கே வந்து 3 இயர்ஸா கண்டினியூ பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது ஆல்மோஸ்ட் 7 to 8 இயர்ஸ் வந்து நாங்கள் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். இல்ல ஜி, அப்புறம் ஒரு விட்டுட்டோம். அப்ராக்சிமேட்டா அவங்க ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குமா? பேர் மினிமம்னு பார்த்தா. எஸ் ஆயிருக்குங்க கேம். எஸ் கேம் ஆயிருக்குங்க ஓகே. கேம். நிறைய டைம் நாங்கள் லங்ஸை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டே தான் இருந்தோம். எக்ஸ்ரே பார்த்துட்டே தான் இருந்தோம். ஆயிருக்குங்க கேம். ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஜி. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏன் இந்த கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா, 1 லட்ச ரூபாய் 7 வருஷம் அந்த பெயினோட இருந்த ஒருத்தங்க சில ஆயிரங்கள்ல சில மாசங்கள்ல நம்ம நம்ம பிராண்ட் வந்து நம்ம நியூட்லேட் வந்து ஒரு மேஜிக் பண்ணிருக்குது அப்படின்னா, இந்த 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 கால் அட்டன் பண்ற ஒருத்தரும், இந்த கால்ல நியூவா வந்திருக்க ஒருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளால இவ்வளோ பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். தெரிஞ்சோ தெரியாமலோ இப்ப ரம்யா சிஸ்டரோட அம்மா மாதிரி யாரோ ஒருத்தர் இந்த 30 வருஷமா இதே ஒரு பிரச்சனைனால கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. கரெக்டா நம்ம ப்ராடக்ட் இந்த சீமாஸ் அவங்கள்ட்ட சொல்லி இது சரி பண்ணிட முடியும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ப்ராடக்ட் வந்து மோர் தென் மணி, இட் இஸ் அ பிளெஸிங். அந்த மாதிரி பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சதீஷ்காம் அடிக்கடி சொல்லுவார், ரியல் பிசினஸ் அப்படின்னா என்ன தெரியுங்களா, யூ ஆர் சால்விங் த ப்ராப்ளம் இந்த மார்க்கெட் அப்படிம்பார். பீப்புள் வந்து இந்த ப்ராப்ளத்தோட வெளியில் இருக்காங்க, அதை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே பை ப்ராடக்டா நமக்கு பயங்கரமான பிவி, பயங்கரமான பிளெஸிங் பிளஸ் நமக்கு இன்கம் வர ஆரம்பிக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஜி. நெக்ஸ்ட் முருகவேல் கேம், நான் உங்களை அட்மிட் பண்றேன். அருள் சார், டைம் ஆச்சு, 9:30 ஆயிடுச்சு. ஓ சாரிங்க கேம். நம்ம எஸ் கேம். வந்து பேக் டு யூ கேம். பார்ட் 2 வைக்கணும்னு நினைக்கிறேன். எஸ் கேம். இன்ஃபேக்ட் வந்து இன்னும் இந்த இதுல வரும்ல, என்ன ஒரு படத்துல டைலாக் வரும்ல, என்ன நாங்க அடிக்கவே ஆரம்பிக்கலடான்ற மாதிரி இன்னும் யாருமே பேசல. நம்பர் 1. நம்பர் 2, இப்ப எல்லாருமே காமனா ஒண்ணு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நிறைய இருக்கு, 1-2 மட்டும் இப்ப சொல்றோம் அப்படின்னாங்க. நீங்க என்ன விட்டீங்கன்னா நான் நியூட்லேட்ல இருக்க 20 ப்ராடக்ட்டுக்கும் 25 ப்ராடக்ட்டுக்கும் என்னால சீமாஸ் கொடுக்க முடியும். பிசிஓடி, நீ பெயின், வெயிட் லாஸ், ஹேர் லாஸ், so many things we can give. Gum bleeding, so many things we can give, ரைட்டா? ஸோ இங்க இருக்க ஒவ்வொருத்தருமே ஒரு ஃபுல் 1 hour சீமாஸ் பண்ற லெவலுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது இல்லாம நீங்க பாருங்க, முருகவேல்லாம் இனிமேல் தான் வராரு. இன்னும் லீடர்ஸ் யாருமே பேசல. எனக்கு தெரிஞ்சு பிரான்சன் அப் யாருமே பேசக்கூட இல்லைன்னு நினைக்கிறேன். They all have so many CMOS, ரைட்டா? Moreover, இன்னைக்கு நம்ம பேசின எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் வந்து ஒன்லி ஃபார் நியூட்லைட். இன்னும் நம்ம ஸ்கின் கேர் வரல, நம்ம பர்சனல் கேர் வரல, ஹோம் கேர் வரல, அக்ரிகல்ச்சர் கேர் வரல, எதுவுமே வரல. பட் குட் சேலஞ்ச் டு ஹேவ் இல்ல, ஆரம்பிச்சு சர்ன்னு போயிடுச்சு இல்ல. எல்லாருமே வந்து எவ்வளவு ஃப்ரம் த ஹார்ட் எல்லாரும் பேசினாங்க. எவ்வளவு பேர் ஃபீல் பண்ண முடிச்சுன்னு தெரியல. ஃப்ரம் த ஹார்ட் பேசினாங்க. திரும்ப சொல்றேன், ஆஸ் அன் ஆண்டர்பிரினர் நம்மளோட வேலை, we are professional problem solvers in the marketplace. காசு, ப்ராஃபிட், பிவி, பின்னு, எவ்ரிதிங் இஸ் பை ப்ராடக்ட். நீங்க மனசார உங்களால ஹெல்ப் பண்ண முடியும்னா மணி இஸ் பை ப்ராடக்ட். யூ சால்வ் ப்ராப்ளம், மணி இஸ் பை ப்ராடக்ட், ரைட்டா? அண்ட் தேங்க்ஸ் டு Amway. இப்போ தெரியுதா ஏன் வந்து we are world number 1. we are able to sustain in this world for last 70 years. நீங்க எத்தனை கம்பெனிஸ் 70 years வித்ஸ்டாண்ட் ஆயிருக்காங்கன்னு நீங்க போட்டு பாத்தீங்கன்னா தெரியும்.
வெரி வெரி ஃபியூ கம்பெனிஸ் $30 பில்லியன் 40 பில்லியன் காணப்படுவோம். டைட்டில் ஸ்பான்சர் ஒரு கம்பெனி 0 வேல்யூவேஷன் ஆயிட்டாங்க. ஐபிஎலோட டைட்டில் ஸ்பான்சரா இருந்தவங்க கப்புள் ஆஃப் இயர்ஸ் பேக். இன்னைக்கு அந்த கம்பெனி 0 வேல்யூவேஷன். ரைட்டா? ஸோ லெட் மீ டெல் யூ, நம்ம வந்து இந்த ஜென்யூனா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணனால தான் நியூட்லைட்ல we are வேர்ல்ட் நம்பர் 1. we are the number 1 selling multivitamin, we are the number 1 selling calcium, we are the number 1 selling omega, we are the number 1 selling protein in the world. ரைட்டா? அதெல்லாம் தாண்டி direct sellingல we are world number 1. and நம்ம டீம் we are into this industry for last 20 years. அதுல 16 வருஷமா நான் ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்கேன். நோ நத்திங் எல்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? சாலிட் கிளைண்ட் பேஸ் இருக்காங்க, சாலிட் பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் கொடுத்துற ப்ராடக்ட் ஒர்க் ஆகுது. அதனாலதான் அந்த பிசினஸ் சஸ்டெயின் ஆகி இருக்குது. எல்லாருனாலையும் இந்த பிசினஸ் பண்ண முடியுது. ரைட்டா? வித் தட் ஐம் டன். such a lovely செஷன் அருள் சார். தேங்க்யூ வெரி மச். டைம் ஆயிடுச்சு. டானி சார் நான் இன்வைட் பண்ணல. வில் மீட் யூ ஆன் டுடே இஸ் வாட் வெனஸ்டே. மீட் யூ ஆன் சண்டே நைட் மீட் பண்ணுவோம். நாளைக்கு வீல் ஹவ் பவர் ஹவுஸ். வில் ஷேர் இட் இந்த குரூப். பவர் ஹவுஸ் எப்போ நடக்குதுன்னு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் அட்டன் பண்ணுங்க. we are கரெக்டாக 15th அன்னைக்கு இருக்குமா? ஆமாம், 15th அன்னைக்கு இருக்கும். இன்னும் கரெக்டாக 15 more days to go. ஒர்க் டுவர்ட்ஸ் இன்னர் சர்க்கிள். ரொம்ப பிராண்ட் நியூவா இருந்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் 15 days ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி ரொம்ப நாளா பிசினஸ்ல இருக்கீங்கன்னா அடுத்த 15 நாள் நான் இன்னர் சர்க்கிள் முடிச்சிருவேன்னு இறங்கி முடிங்க. வெயிட் பண்ணாதீங்க. ரைட்டா? வித் தட் we are done. Thank you, Arul sir. Bye bye. Take care. Cam, thank you so much, Cam. Waiting to read all the feedbacks.